ஹலோ வியூவர்ஸ், நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம சைக்கிளோட ஹார்ஸ் பவர் தான் பார்க்க போகிறோம். தினமும் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண காரோட ஹார்ஸ் பவர்னால் ஒரு 180 கிட்ட தான் இருக்கும். நம்ம இப்போ அதே மாதிரி ரேஸ் கார்னால் 1000 ஹார்ஸ் பவர் கிட்டே இருக்கும். இப்போ வாங்க நம்மளோட சைக்கிள் எவ்வளோ ஹார்ஸ் பவர் இருக்குன்னு பார்ப்போம். இந்த சைக்கிள் நம்ம இந்த காரை தான் செக் பண்ண போகிறோம். இப்போ காரையை பறக்க விட்ற டேய், ஏறா நீ இந்த சைக்கிளு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பீடாக போய் இடிப்போம். என்ன அதுன்னு பார்ப்போம். அப்படி கார் தூக்கி போட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ், காரை தூக்கி போட்டுருச்சு. ஓடு ஃப்ரெண்ட்ஸ், அப்படி செம்மையாக போட்டு தாக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன வீலிங் பண்ணுற வாத்தி கம்மிங் இப்படி எப்படி உன் காரை பறக்க விட்டல. என் காரை விட்டுறா டேய், என்னால முடியலடா டேய், விட்டுறா ப்ளீஸ். அவனை காசு கொடுத்து வந்துடுறா டேய், நான் விட்டுறா. டேய் என்னடா நீ, எனக்கு என்கிட்டலாம் ட்ரில்லியன் காசு இருக்கு, ஏன்ட்ட வந்து காசு சொல்கிற பத்தல. நாங்களாம் வீலிங் மாஸ்டர். இப்போ என்ன தப்பிச்சு ஓடுற டேய், எங்கடா ஓடுற டேய், நில்றா டேய். அங்கே ஒரு வெள்ளை கலரில் ஒரு பையன் இருக்கா, அவனை போய் ஒரு இடிச்சு பார்ப்போம். என்னடா பறந்துட்டா? டேய் தம்பி, என் கார் ரொம்ப ஸ்ட்ராங்கான இருக்காது, என்னை விட்டுட்டு ஓடுறா தம்பி. டேய் ப்ளீஸ் டேய், கார் 60 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டேன்டா. என்னடா பண்ண, கார் ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்குடா. சரி பழச்சுப்போ, விடுறேன். நான் தான் பண்ணேன். இந்த காலத்தில் யாருக்குமே கார் வாங்கியே தரல, என்னை தவிர. நான்லாம் எப்படி கார் வாங்கியிருப்பேன்னு தெரியுமா? ஃபார்ச்சுனர் வாங்கிக்கிறேன்டா. பத்தில் எனக்கு உடம்பு ஃபுல்லாக மூடா. சைக்கிள் கூட நான் ஹெல்மெட் போட்டு தாண்டா ஓட்டுவேன். இருந்தாலும் நான் சும்மா விடக்கூடாதுல்ல. ரைட் வச்சுதான். இவனை பார்த்துக்கலாமா? டேய் தள்ளுறா டேய். சரி உன்னையும் விடுறேன், வேறு யாராச்சும் வந்து மாட்டுவாங்களா பார்த்துக்கிறேன். அதுக்கெல்லாம் ஒருத்தர் தெரியுறான். அவனை போய் இடிப்போம். சரி உன்னையும் விடுறேன், பொழைச்சிப்போ. ஆனால் அங்கே ஒருத்தன் அடி வாங்காமே இருக்கானே. அடிச்சு தள்ளியாச்சுல. ப்ளீஸ்ரா, நான் விடுறா. அவனுக்கு புது பைக் கூட வாங்கி தரேன்டா. கவாசிக்கு பைக் தான்டா, செம்மையா இருக்கும்டா, ஸ்பீடா போகும்டா. சரி சும்மா ஓடுவோம் வாங்க. நல்லா தான் இருக்கு, சும்மா சைக்கிள் ஓட்டுவோம். நம்மளுக்கு எப்போ தான் கவாசிக்கு இந்த H2R வருமோ. ஓட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்புறமா பார்க்குறவங்களாம் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அப்புறமா போங்க. அப்புறமா நோட்டிஃபிகேஷன் பெல்லி தட்டி விட்டதான் நான் கவாசிக்கு நிஞ்ச H2R வாங்குறது உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும்ல. பண்ணிட்டு போங்க நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள் செம்மையாக ஸ்டண்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. யாருமே கிடைக்க மாட்டேங்கிறாங்களே டேய், யாராச்சும் வந்து மாட்டுங்கடா டேய் ப்ளீஸ்ரா. ரக்கித ஓ சரி, அந்த புக்காட்டிக்காரனை போய் இடிப்போம். ஐயோ திரும்பிட்டேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் ஸ்பீடாக போய் அவனை இடிப்போம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள் ரொம்ப இடிச்சு நம்மளுக்கு ஹார்ஸ் பவர் ரொம்ப அதிகமாக வச்சுருந்தீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க அந்த புக்காட்டியோட நிலைமை அப்படியே பறந்து போய் ஸ்பேஸ்க்கு போய் உள்ள போகுது. புக்காட்டிக்காரா ரெடியா மாமே, ரெடியா? சரி உன்னை விடுறேன். திருப்பி என் வீட்டுக்கு போயிட்டு அந்த தண்ணி குடிச்சிட்டு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பி நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம்னா என்ன பண்ணுவேன் காரை இடிப்பேன். என்ன பண்ணுவேன் சரிக்கரா, அதே மாதிரி வந்து மாட்டிக்கிட்டியே, நல்லது தான். வா நான் வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நகராது லம்போ. ஃப்ரெண்ட்ஸ் பறந்துருச்சு.
ஹையாக போயிட்டு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா நம்ம சைக்கிளில் ரொம்ப எனக்கு தெரிஞ்ச காரோட நம்ம சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு 800 HP இருக்குது அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு லம்போகினி காரையே பறக்க விட்டுருச்சு, ஃபெராரி காரை பறக்க விட்டுருச்சு, புகாட்டி காரை பறக்க விட்டுருச்சு, ஆடி R8 பறக்க விட்டுருச்சு. வா சூப்பர் அடி போடு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபெராரி காரையே பறக்க விட்டுருச்சு. முதல் முறையாக நம்ம ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு எடுத்துருக்கோம். ஒரு சைக்கிளில் ஃபெராரி காரை அடித்து பறந்துருச்சு பார்த்தீங்களா? நீங்கள் அடிச்சு விட்டு ஃப்ரெண்ட்ஸ் லம்போகினி காரை கவுத்தியாக விட்டுருச்சு. இது வேர்ல்ட் ரெக்கார்டு இல்லை, அல்ட்ரா வேர்ல்ட் ரெக்கார்டு. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நீங்கள் நம்ம சைக்கிள் வச்சு இல்லை நீங்கள் ஏதாச்சும் காரு, ட்ரக்கு, சைக்கிளு, ஏரோப்ளேன் வச்சு ஏரோப்ளேனை தடுக்க பார்க்கலாம். அதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நம்மளே பண்ண வச்சுருவோம். வாங்க கமெண்ட்டில் போட்டு விட்டிங்கன்னா நான் அப்படியே பண்ணிடுவேன். ஆனால் இந்த சைக்கிளை சும்மாவே சொல்லக்கூடாது. இந்த BMW புகாட்டி அடிக்கிறோம் பாருங்க, பறக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை. ஃபஸ்ட்லேருந்து நம்ம எத்தனை காரை அடித்து தூக்கியிருக்கோன்னு நீங்கள் கணக்கு பண்ணி சொல்லுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. யார் கரெக்டான ஆன்சர் சொல்கிறாங்களோ அவங்களோட பேரை தான் நான் ஒரு வீடியோவில் சொல்லுவேன். பார்ப்போம் யார் தான் கரெக்டான ஆன்சர்லாம் சொல்கிறாங்கன்னு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த புகாட்டிலாம் செம்ம கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அசையவே மாட்டேது, கதவு மட்டும் திறக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்ட்டு வேணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க, நம்ம செஞ்சுருவோம். ஃபெராரி காரை என்னடா ஓடி போகிறா? இருடா ஒன்று பார்க்க ஒன்றும் இல்லை. பறந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபெராரி காருக்கும் நம்ம சைக்கிளுக்கும் ஒரே கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ். தரு மாதிரி தக்காளி சோறு டிக்கிரு தரு மாதிரி தக்காளி சோறு டிக்கிரு. பேடாஸ்மா உன் வாழை சுருட்டிரே, பேடாஸ்மா உன் வாழை சுருட்டிரே, தேதாஸ்மா பேடாஸ்மா உன் சாபமாகுதே. ஓகே சைக்கிள் சமைக்கலாம் போகுது. போடு சைக்கிள் சும்மா பறக்குது. பறக்கலாம் சிரிக்கலாம் பறவைகள் மறக்கவே, சிரிக்கலாம் பறக்கலாம் பறவைகள் மறக்கவே, ஜாலியாக. சரி பார்த்தீங்கன்னா இந்த கார் பறக்கவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். காருக்கு எனக்கு பெரிய சேசிங்காக தான் போயிட்டுருக்கு. அந்த காரணம் செம ஸ்பீடாக போயிட்டுருக்கு. நம்ம ஃபெராரி கூட நம்ம நான் ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கள எத்தனை ஃபெராரி ஒரே நேரத்தில். அப்புறமா இந்த ஃபெராரியோட பேக் சைட் கலண்டுக்குச்சு. இருந்தாலும் வண்டி போய்கிட்டே இருக்கு. சக்கு புக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் பறக்கலாம் பண்டி. பறக்கும் போதெல்லாம் அப்படியே மயக்கமாக வருது, உயிரெலாம் கலக்குது. டே என்னடா இவ்வளோ ஸ்பீடாக போகிற? டே ஃபெராரி காரை அவனை தடுத்து நான் வந்துக்கிட்டு இருக்கேன். பறந்துச்சுல. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அடுத்தது சொல்லுங்கள், நம்ம சூப்பராக வச்சு வீடியோ போடுவோம். சூப்பராக வச்சு போட்ட வீடியோ சூப்பராக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்டில் சூப்பராக போட்டு ரெட் கலர் ஹார்ட்டை போட்டு விடுங்க. நம்ம சூப்பராக வச்சு போடுவோம். சூப்பராக வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரேஸ் தான் பண்ணுவோம். சூப்பரான்னு போட்டு ரெட் கலர் ஹார்ட்டை நிறைய போட்டுட்டிங்கன்னா சூப்பராக வீடியோ நான் மறக்கவே மாட்டேன், போடுவேன், கண்டிப்பாக போடுவேன். எங்கள் சூப்பரான்னு மட்டும் கமெண்ட்டில் போடுங்க. அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச காரும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. பார்த்தீங்கன்னா 2 கார்டு மாட்டிக்கிச்சு. ஒரே லட்டு ஆனால் 2 மாங்காய். தப்பாக சொல்லிட்டேன்னு யோசிக்கலையே. ஒரு கல் 2 மாங்காய். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சிரிப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு எதை வச்சு இடிக்கலான்னு, எதை வச்சு நம்ம ஹெச்பி பவர் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹார்ஸ் பவர் பார்க்கலான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. அதை வச்சு நம்ம ஹார்ஸ் பவர்
பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம என்ன ரேம் பண்ணலானோ கமெண்ட்டில் போட்டு விடுங்க. பாய்.